ஹாய்மா. ஹாய். நாரிட்டோ 127. சுப்பிட்டன் தமிழ் 128. ஆமா. 127 சூப்பராக போச்சு. ஸ்ரேயாவோட பேக் ஸ்டோரி வர்ற எபிசோடு நம்ம ஃபுல் எபிசோடு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட ஹாப்பினஸ்க்கு ஒரு லைக். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுதான் அந்த சண்டை நடந்தப்ப இந்த பேட்டில்ல ஹிடன் லீஃப் தான் ஜெயிக்குங்கிறத நான் உணர்ந்தேன். அதனால உங்க 3 பேரையும் உயிரோட விடுறேன். உன் பரிதாபம் எங்களுக்கு தேவையில்லை. உன்னை எங்களால எதிர்க்க முடியும். வேண்டாம் ஜுராயா, நிறுத்து. நீங்க 3 பேருமே பலசாலிங்க தான். ஏன்னா இந்த பேட்டில் கிரவுண்டை தாக்கு பிடிச்சிட்டீங்க. அதனால நான் ஹான்சோ உங்க 3 பேருக்கும் ஹிடன் லீஃப் உடைய சானின் நிஞ்சாக்களா ப்ரமோஷன் உங்க உயிரை கொடுத்தா போதும். உங்களுடைய பெயர்களை சொல்லுங்க. ஹிடன் லீஃப் வில்லேஜை ஜெயிச்சதுனால இதெல்லாம் சுலபமா முடியும்னு நினைக்கிறியா? ஹான்சோ சொன்னது உண்மையா? ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா திரும்பவும் இன்னொரு பயணத்துக்கு கிளம்பிடுவியா? சொல்ல முடியாது, அப்படி நடக்கலாம். வாழ்க்கை முழுக்க பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய புக்ஸ் எழுதணும். அதே வேலை கிராமத்திலேயே வாழ்ந்தாதான் என்ன இப்ப? அப்பெல்லாம் அது இதுதான் போட்டிருக்கீங்க. லீஃப் வில்லேஜ் பண்ணி தான் போட்டிருக்கீங்க. அதாவது உன் டெஸ்டினியை இன்னும் கண்டுபிடிக்கல. குழந்தைங்க வர மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஹிடன் ட்ரெயின் வில்லேஜஸ் இந்த யாரையும் நம்ம குறைவா எடை போடக்கூடாது. நீங்க ஒளிஞ்சிருக்கீங்கன்னு தெரியும். ஒழுங்கா வெளியே வாங்க. யாரு? யாரு நீ? இங்க என்ன பண்ற? எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? உன்னுடைய அப்பா அம்மா எங்க? போர் ஆரம்பத்திலேயே நிஞ்சாக்கள் அவங்க 2 பேரையும் கொன்னுட்டாங்க. சரி, இத சாப்பிட. நாகட்டோ, கோனான், இங்க வாங்க. இவங்க நல்லவங்களா இருக்காங்க. சின்ன பிள்ளைய வர ஒழுங்கு இருந்திருக்காங்க. அதே அதே. பசியில் இருந்திருக்காங்க. இவங்க பின்னாடியே வர்றாங்க. ஆமா. எங்க கிட்ட இருந்ததான் சாப்பிட கொடுத்துட்டோம்ல, அப்புறம் எதுக்கு ஃபாலோ பண்றீங்க? எங்கே போறதுன்னு வழி தெரியல. வளங்குது. அத பேப்பரை ரோஸ் மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்க. ஒரு சின்ன பரிசு. இது ஆரிகாமி. பேப்பர்ல தயாரிக்கிற ஒரு பொருள். இத நீங்க எங்களுக்காக செஞ்சீங்களா? ப்ளீஸ், எங்களுக்கு நிஞ்சுட்சு கத்து கொடுக்க முடியுமா? நீங்க ஹிடன் லீஃப்க்கு சேர்ந்த நிஞ்சாக்கள் தானே? இந்த பசங்களை போட்டு தள்ளுறது தான் நல்லது. அட பாய், உரைச்சி அப்பவே பாரு. நிறைய பேரை பார்த்திருக்கோம். வாழ்க்கை ரொம்பவே கடினமா இருக்கும். உயிரை எடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா போய் என்ன பிடிச்சிருக்கு? உரைச்சி அப்பவே இதே இருக்கு. உடனே இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க. நான் கொஞ்ச நாள் இங்க இருந்து இந்த 3 பேரையும் பத்திரமா பாத்துக்கிறேன். இவங்க பாதுகாப்பா உணர்ற வரைக்கும் இவங்களை நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன். உரைச்சி ஒரே ஜோடியில போட்டு விட்டாலும் நம்ம உயிர் எடுக்கிறேன். அந்த எண்ணம் இருக்கு வருங்களே உரைச்சி. அப்பவே நான் செய்யணும்னு நினைக்கிறேன். இதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். 3 பேருக்கு சாப்பாடு பாரு. ஒருத்தரமான மீன் சொல்லிட்டேன் பாரு. மீன் பிடிக்கிறது எப்படின்னு நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஏங்க இந்த மண்டைய பாருங்க. கரீன் மண்டை மாதிரி இல்ல. அதுக்கு இதே நரிட்ட மண்டை மாதிரி இருக்கு. நரிட்ட மண்டை இல்ல, சாக்கோ. ஐயோ, பேரை மறந்துட்டேனே. சாகோ சாகோ யூகோ யூகோ. இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்த எல்லா நாடுகளுக்கு நடுவுலயும் இல்ல, இது ரொம்ப அநியாயம். இந்த போரால நாங்க எங்களுடைய குடும்பத்தை இழந்துட்டு நிக்கிறோம். அமைதி திரும்பணும்னா நாங்க அனுபவிச்சதை எல்லாரும் அனுபவிக்கணும். எங்களுடைய வலியையும் எல்லாரும் பகிர்ந்துக்கணும். அது பூரா செஞ்சு எல்லாம் இதாகி போச்சு போல. அம்மா எல்லாம்
இதுக்கப்புறம் அப்படி நடக்க கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. ம். போருங்கிற விஷயத்துக்கு முடிவே இருக்காது. சரி எனக்கு இந்த மழையே பிடிக்கல. இந்த ஊரு எதுக்கும் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. சரி இங்க இருக்கிற எல்லாரும் கோழைங்க மாதிரி தெரியுறாங்க. வெளியா இருக்காங்க எல்லாத்தையும் நான் கண்டிப்பா ஒரு நாள் மாத்தி காட்டுவேன். மக்கள் எல்லாரையுமே நான் பாதுகாப்பேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட உதவி கேட்டேன் சென்சே. ப்ளீஸ் எங்களுக்கு நின்ஜுட்சு கத்து கொடுங்க. ம், ம். எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்ப இந்த 3 பேர் இருக்காங்க இல்லைங்க, சுகர்ஸு, என்ன இது ஹரி, இதெல்லாம் நினைச்சா ஹியூகோ. வர மாட்டேங்குது. இப்போ 3 பேர் தான் இவங்கன்னு நினைக்கிறேன், இந்த குட்டி குழந்தைங்க. இல்லை இது எதுவும் தெரியல அமைதி திரும்பணும்னா நாங்க அனுபவிச்சதை எல்லாருமே அனுபவிக்கணும். போருங்கிற விஷயத்துக்கு முடிவே இருக்காது. என் மக்களை நான் பாதுகாப்பேன். எதை எழுதுறதுன்னு தெரியல, கன்ஃபியூஷனா இருக்கேன். 2 தடவை பேசுறேன்ல. சரி டென்ஷன்ல தண்ணி என்னோட கதையில வர ஹீரோ பகை உணர்ச்சியை தூக்கி எறிஞ்சிட்டு அமைதியை நிலைநாட்டுறவனா இருக்கணும். ஆனா நீங்க அந்த மாதிரி இல்லை ஹீரோ அது சிரையா சென்சே சீக்கிரம் வாங்க. யாருக்கும் நாகட்டோவும். இத வந்து இரு. இதுதா இங்கே வேறு இது விட்டாங்களா 2 பேரை கொண்டு விட்டாங்க. சிரையா சென்சேவை கூட்டிட்டு வந்துட்டேன். உனக்கு என்னாச்சு? திடீர்னு இங்க இந்த ரெனிகேட் ஷினோபி எங்களை தாக்க வந்தான். எங்க கிட்ட இருந்த சாப்பாட்டையும் பொருட்களையும் கொடுக்க சொன்னான். அதுக்கப்புறம் நாகுட்டோ ஹிடன் ராக்க சேர்ந்த ஜூனின் மாதிரி தெரியுது. நாகுட்டோ எப்படி இவன அதே தா அவனுடைய கண்ணு கண்களுக்கு என்னாச்சு? இவன் கண்டிப்பா இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. இன்னும் தெரியல கண்ணில் எதுவும் விட்டானா அவனுடைய கண்கள், அவனுடைய பேட்டர்ன், இதுக்கு என்னால் நம்ப முடியல. உலகத்திலேயே 3 சக்தி வாய்ந்த விஷுவல் ஜூட்சுல இது கண்டிப்பா ஒண்ணா இருக்கணும். ரெனகான். இத உருவாக்குனது சேஜ் ஆஃப் 6. ஏய், இதே மாதிரி அந்த இதுல வேற இருக்காங்க, அக்கா சுத்தில ஒருத்தன். ரெனகான் சக்தி கொண்ட ஒரு ஷேஸ் தான் இப்ப இருக்கிற ஜூட்சுவை உருவாக்குனதா சொல்லப்படுது. உலகத்துக்கு பிரச்சனை வரும்போது அவர் வருவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு கடவுள் மாதிரி உருவாக்குற சக்தியும் இருக்கு, இல்லனா தேவைப்பட்ட இந்த உலகத்தை அழிக்கிற சக்தியும் இருக்கு. இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை நினைச்சேன். ஆனா இவனுக்குள்ள இப்படி ஒரு அபார சக்தி இருக்கா? நான் கண்ட கனவுல எனக்கு வந்த தீர்க்க தரிசனம் என்னன்னா, வக்ர புத்தி கொண்ட நீ ஒரு சிறந்த நிஞ்சாவா மாற தகுதி அடைவ. அது நடந்ததுமே உனக்குன்னு ஒரு மாணவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு நீ பயிற்சி கொடுக்கணும். உன்னோட அந்த மாணவன் தான் இந்த நிஞ்சா உலகத்தையே மாத்துற அளவுக்கு ஒரு பெரிய நிஞ்சாவா மாறி இந்த உலகத்தை காப்பாத்துவான். இதுதான் நான் கண்ட கனவு. இந்த புரட்சிகரமான மாற்றத்தை உண்டாக்குறவனுக்கு நீ வழிகாட்டி. அது மட்டும் இல்லாம உன் வாழ்க்கையில நீ மிக முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம் உனக்கு வரும். அப்போ நாகட்டோ தான் இந்த புரட்சி ஏற்படுத்த போற நிஞ்சாவா? நாகட்டோ லைட்டா மாதிரி ஒரு நாகட்டோ போல அவனுக்கும் பரிசு ஒருவேளை இதுதான் என்னோட விதியா இருக்கணும். நான் உங்க எல்லாருக்கும் நிஞ்சுட்சுவை கத்து கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். உண்மையாவா? ஆமா, முன்ன இருந்த மாதிரி உங்க உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலையும் வரலாம். அதுக்காக உங்க தற்காப்புக்காக மட்டும் நிஞ்சுட்சுவை கத்து கொடுக்கறேன். அடடா, நீங்க பிரமாதம் போங்க. எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. இவன் எதுவுமே சொல்லலையே. போன வாட்டி நீ எங்களை காப்பாத்துனதுக்கு நாங்க உனக்கு கடமைப்பட்டிருக்கோம். அப்புறம் உன்னை கோழன்னு கூப்பிட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு. அடுத்த முறை உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன். ரொம்ப நன்றி ஐகோ. அப்படியா? ஆனா உன்னை விட நாகட்டோ தான் பலசாலி. அத மறந்துட்டியா? இருக்கட்டும், ஆனா ட்ரைனிங் எடுத்து அவனை விட பலசாலியா மாற போறேன். நீ உங்களுக்குள்ள பூர்த்தியா இருக்கு. சண்டை போட்டது போதும், பயிற்சி ஆரம்பிக்கலாமா? முதல்ல சக்கராவை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். ஓகே சென்சே. மூணு பேரையும் நல்லா வளர்த்துருக்காங்க. அதத்தான் இது எனக்கு ஒரு மனசு வேணும்ல. ஐயோ 3 பேரையும் ஆள காணா. இல்ல ஒருத்தனை மட்டும் காணா. இந்த வந்து காமிச்சேன். மழை பெஞ்சிட்டே இருக்கு. அழுதுட்டு இருக்கேன். நகட்டோ, ஏன் நீ பழற? என்னாச்சுன்னு சொல்ல. சென்சே, எதையும் உன்னால மறக்க முடியலையா? ஆமா, அன்னைக்கு அந்த நிஞ்சா ஏகோவை காயப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப
அதிகமா கோவம் வந்துருச்சு சென்சே. எனக்கு கோவத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் எல்லாம் தானா நடந்துருச்சு. நான் என்ன பண்றேன்னு தெரியறதுக்கு முன்னாடி கட்டுப்படுத்தவே முடியல. அதுக்கப்புறமா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அந்த பயம் ஃபீல் பண்றேன். கண்ணு மொத்தமா மறைச்சிடுச்சு. என்ன பண்றேன்னு தெரியாமலே நான் அவனை கொன்னுட்டேன். நான் செஞ்ச இந்த தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. நாகட்டும், இத பாரு, நீ செஞ்ச அந்த காரியம் தப்பா சரியான்றது முக்கியம் இல்ல. நீ வேகமா செயல்பட்டதுனாலதான் யாயிக்கோ இப்போ உயிரோட இருக்கா. உன் நண்பனோட உயிரை காப்பாத்திருக்க. நம்ம நண்பனோட உயிரை காப்பாத்துறதுக்கு நம்ம எந்த எல்லைக்கும் போகலாம். அதுல எந்த தப்புமே கிடையாது, புரிஞ்சுக்க. ஏன்ப்பா இதுவும் நீ தாக்குறேன்னு டக்குன்னு காயப்படுத்துறவங்களை நீ வெறுக்க ஆரம்பிப்ப. ஆனா நீ காயப்படுத்தின அவங்க உன்னதான் குத்தம் சொல்லுவாங்க. அது மனசுல ஆறாத வடுவா ஏற்படுத்தும். அந்த வலி என்னன்னு நமக்கு புரிய வரும்போதுதான் மத்தவங்களை நினைச்சு நாம இறக்கப்படுவோம். அதுதான் மனித நேயம். அதுதான் நம்மள முழு மனுஷனாக்கும். நீங்க சொல்ற எதுவும் எனக்கு சரியா புரியல. புரியல அவனுக்கு சின்ன பையன் வளர உனக்கு இது நல்லா புரியும். வளர வளர புரியுமா? நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஆமா, நீ வளர்றப்போ எது தப்பு எது சரின்னு உனக்கே நல்லா தெரியும். கோனன்னு நானும் சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லைன்னு அழுதுகிட்டு இருந்தோம். நாங்க கஷ்டப்படுறத பார்த்துதான் ஏகோ ஆமா நாங்க சாப்பிடுறதுக்கு சாப்பாடை திருட ஆரம்பிச்சோம். என்னோட நோக்கமே அவங்க 2 பேரையும் காப்பாத்துறதுதான். எனக்கு என்னோட உயிரை விட அவங்க 2 பேர் உயிர் தான் முக்கியம். எனக்கு அது புரியுது. சரி புக்கு எழுதிட்டேன். ஒவ்வொரு இதையும் என்ன நடந்துச்சு ட்ரைனிங் கொடுக்குறானா 3 பேத்துக்குமே கொடுக்குறேன். அப்பா பேப்பர் ஷூரிகன். கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க போல. ட்ரைனிங் கொடுத்துட்டு எப்படி கலக்கிட்டீங்களே? நீங்க என்னோட ஷேடோ க்ளோனையே தோக்கடிச்சிட்டீங்களா? அப்படின்னா எந்த ஒரு கவலை இல்லாம நான் வீட்டுக்கு போக போறேன். கடந்த 3 வருஷமா நீங்க நல்லா செயல்பட்டீங்க. 3 வருஷமா ட்ரைனிங் கொடுத்துட்டு 3 வருஷமா 3 வருஷமா என்ன எதுக்காக இப்ப அழறவங்க ஒரு கோழன்னு நீ தானே சொன்ன? கோனா, நீ ரொம்ப அழகானவ. நீ வளரும் போது உன்னோட சக்தியும் கூடவும் வளரும். கவலைப்படாத, நம்ம நிச்சயம் சந்திக்கலாம். இந்த இடம் மோசமானது. மோசமான விஷயங்களும் நடக்கும். அதான் இப்ப நீங்க 3 பேர் இருக்கீங்களே, உங்க 3 பேரால இந்த இடத்துக்கு அமைதி பரவும்னு நினைக்கிறேன். நாகட்டும், உன்கிட்ட நான் அப்ப சொன்ன சில விஷயங்கள் இப்போ உனக்கு புரியுதா? இந்த மட்டையத்தை நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு கரீம் நினைச்சிட்டேன். எனக்கு புரிஞ்சது சென்சே. என்ன சுட்டு போறேன் அவன் ஏதோ சொல்லியிருக்கேன். சண்டை கழிச்சு சிராயா லீஃப் வில்லேஜுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா கிரேட் நிஞ்சா வார் தொடர்ந்துகிட்டு தான் இருந்துச்சு. இன்னும் சண்டை நடந்துட்டே இருக்கு. 3 பேரோட சமநிலை பூச்சி வந்துருச்சுல. இல்ல சிராயா மட்டும்தான் கவனிச்சு 3 பேரோடது. பல போர்கள்ல அவங்களோட திறமையை காமிச்சாங்க. அவங்க இருந்ததால பல பெஸ்ட் எந்த ஆபத்தும் இல்லாம இருந்துச்சு. 3 பேரும் பயங்கரமா இருந்திருக்காங்க. முடிவுங்கிறதே கிடையாதா என்ன? இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர எந்த ஒரு வழியுமே இல்லையா? நீ சொல்றது உண்மைதான். இதுக்கு வேற எந்த ஒரு வழியும் இல்ல. மனுஷங்களோட மனசுல வெறுப்பு இருக்கிற வரைக்கும் போர் என்னைக்குமே ஓயாது. போதும், கொஞ்சம் வாய மூடுறியா? நருட்டோ இது நருட்டோ உரைச்சி எப்பவுமே நெகட்டிவாவே பேசுறானுங்க. இந்த போர் முடிவுக்கு வரும். ஏன் பாசிட்டிவா பேசுறேன்? அமைதி நிச்சயம் வரும். அதான் இது ஒரு டைப்பாக இருக்கும். உரைச்சி வந்து அது ஒரு வித்தியாசமான ஆளாக இருக்கும். என்ன விஷயம்? என்ன கொண்டு வந்து அந்த இது ரோல் தெரியல. என்னாச்சு ஜுராயா? அந்த 3 பேரும் இறந்து போயிட்டாங்க. ஐயோ அந்த 3 பேரையும் நல்வழிப்படுத்துறதுக்கு
என்னோட வாழ்க்கையோட விதின்னு நினைச்சேன். ஆனா அப்படி இருந்தும் எதுவுமே சரியா நடக்கல. அவரு என்னென்னமோ ம். சரி. நான் கடைசியில என்ன முடிவெடுத்தனோ அதுதான் சரின்னு நினைச்சேன். ஆனா அந்த முடிவு தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. சரி. எப்படி மறுபடியும் போர் இதுல இதுட்டாங்களோ செத்து போயிட்டாங்க போல பாவம். செஞ்சு அப்படி சொல்லாத. உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை மட்டும் நீ என்னைக்கும் இழக்காத. ஆமா, அது எனக்கு தெரியும். வாழ்க்கையில நான் கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. தேர்ட் கிரேட் நிஞ்சா வார் ஓயாம நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா அத ஒரே அடியா முடிச்சு ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்த்தது ஜிராயாவோட மானம்னு சொல்றதுக்கு பெருமையா இருக்கு. அந்த நிஞ்சா வேற யாரும் இல்ல, மினாட்டோ நாமிகாசே. அப்போ இந்த இது யார் தெரியுமா அது? ஒரு வழியா இந்த போர் இதோட முடிவடைஞ்சது. அடுத்து நீ என்ன பண்ண போற? எனக்கு தெரியல. அத நான் ஒரு நீண்ட பயணத்துக்கு போலான்னு இருக்கேன். இந்த பயணம் தேடிக்கிட்டு இருக்கிற மாணவன் அப்பதான் எனக்கு கிடைப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அது வந்து யாருன்றது இன்னும் தேடல் தொடங்கிட்டே தான் இருக்கு. ஆமா. உன்னோட விதி இதுதான் நினைக்கிறியா? ஆமா, நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஒன்னெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியல. சரி உனக்கு சரி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லையா? உனக்கு அப்புறம் ஒரு மாணவர்கள் இருக்கணும்னு ஆசை இல்லையா? எனக்கு அந்த மாதிரி ஆசை எல்லாம் கிடையாது. என்னோட அது ஆசை இவனுடைய ஆசை வேற. இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜூட்ஸுவையும் கத்துக்கிட்டு சக்தி வாய்ந்தவனா மாறணும். அது எந்த ஆனா இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டாலும் மனுஷனுக்கு பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். அவ சரியா சொன்னா. அதுதான் இயற்கையின் உண்மையான சீக்கிரம் தெரிஞ்சிடும். எப்படி பாரு சொன்னதே வந்து இது பண்ணிட்டேன். அது தெரியாம அவன் தனியா போய் அந்த இது பண்றது அந்த அது இறந்தவங்க சீக்கிரம் வந்து தெரிஞ்சு அதுக்கான விட சீக்கிரம் தெரிஞ்சிடும் போயிட்டேன்ல. இப்படியே ஒரு டைப்பா இருக்கேன். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டைப். இந்த ஸ்ரேயாவோட புக்கை படிக்கிறேன். இதோட விட்டுற. அது மட்டும் என்னைக்கும் நடக்காது. அப்படின்னா உனக்கு சாவு நிச்சயம். நீ என் உயிரை விட்டுடு. யாரு நானா? ஃபர்ஸ்ட் நடந்தது. ஸ்ரேயாவும் அந்த ஒரு வில்லேஜ்ல இருந்து சண்டை போடுவேன்ல வந்து அந்த புக்ல இருக்கத இவன் இருக்கிற மாதிரி நடிச்சு அசாசின் வில்லேஜ தாக்கதான் போறான். சபிக்கப்பட்ட இந்த நிஞ்சா உலகத்துல வாழ்ற வரைக்கும் கண்டிப்பா அமைதிய கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அப்படின்னா அந்த நிலைமையை நான் கண்டிப்பா மாத்தி காட்டுவேன். இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வரதுக்கு நான் என்ன முயற்சியோ அதை நான் செய்வேன். அமைதியை நிலைநாட்ட செய்வேன். ஆமா, நீ யாருன்னு சொல்ல? என்னோட பேரு என்னுடைய கட்சி நிஞ்சா டைல்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கியா? முதல்ல பப்ளிஷ் பண்ண புக்கே இதுதான். இது ஒன்னும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்க போறது இல்ல. கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. இல்ல இல்ல, நீங்க சொல்ற அளவுக்கு மோசம் இல்ல. உண்மையிலே இந்த கதை ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்படிங்கிற ஒவ்வொரு சாப்டரையும் நான் படிக்கும் போதும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இத படிக்கிறதுக்கு அப்படியே ஆட்டோபயோகிராஃபி மாதிரியே இருக்கு. ஆமா, அப்படியே அவனே அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி சில கலகலப்பான விஷயங்களை சேர்க்க வேண்டியதுதான். இந்த கதையோட மெயின் கேரக்டர் அப்புறம் விட்டு கொடுக்க கூடாதுன்ற எண்ணம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது அப்படியே பாக்குறதுக்கு உங்கள மாதிரியே இருக்கு சென்சாய். உண்மையாவா? நீ அப்படியா நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்க புக்ல இருக்கிற மெயின் கேரக்டர் மாதிரியே எனக்கு பிறக்க போற குழந்தையும் இருந்தா எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு தோணுது. அதான் நான் எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு நான் அந்த பெரிய வைக்கலான் இருக்கேன். என்ன நிஜமாவா? நீ உண்மையதான் சொல்றியா? நான் ராமனை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தோணுனதை எழுதுனேன். நருட்டோவா? அது அப்போ இவனோட பையனா? போர்ச்சோகாக்கோட பையனா? ஆமா, அந்த குஷினா. குஷினோ தான் இந்த பிறக்க போற குழந்தை எனக்கு பேர மாதிரியா? வேற மாதிரி அதே நரிட்ட மூஞ்சி மாதிரியே இருக்கு சொன்னேன்லப்பா. சொன்னேன்லடா உங்கள மாதிரி இன்னொருத்தர் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. அந்த விஷயத்துக்கு அப்புறமும் விதியை நோக்கி ஜிராயா தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு தான் இருந்தா. ஜிராயா சந்திக்க போற நாள் நம்ம ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல ரொம்ப சீக்கிரமாவே நடக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த கதை மீண்டும் தொடரும். இப்படி சஸ்பென்ஸ் கூடாது. பேர அளவுக்கு வந்துட்டான் பாரு.
4th ஓகேக்கோட பையன் அப்படிங்கிறது